நாங்கள் இலங்கையை பார்க்க இந்த அலைகள் புதிதாகவா வருகிறதுன்ற ஒரு கேள்வி வந்தா இல்லை. உதாரணத்துக்கு கடைசி 3 பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தல்களையும் எடுத்து பார்த்தோம்டா 2024 எவ்வாறு என்பிபிக்கு ஒரு அலையொன்று அடித்ததோ அதே மாதிரி தான் 2019-20களில் பொகட்டு அரசாங்கத்துக்கும் கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கும் ஒரு அலையொன்று இருந்தது. 2015 அந்த நேரம் இருந்த கூட்டாட்சி அரசாங்கத்துக்கு நல்லாட்சி அரசாங்கம் என்ற அலையொன்று இருந்தது. நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த முறை வந்தது அலையில் அது ஒரு சுனாமி. ஏனெண்டா 1978 இந்த அரசியல் அமைப்பு வந்த பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அறுதி பெரும்பான்மை வந்தது இப்பதான். ஆனாலும் மற்ற உலக நாடுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க இந்த அலையண்டது அடிக்கடி வர ஒரு விடயம் இல்லை. ஆனால் ஏன் இலங்கையில் மட்டும் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு அலையண்டு வருது? மக்கள் ஒரு கடைசி 1 வருஷம் ஒரு பொங்கி எழுறாங்க, போய் ஒரு உணர்வு ரீதியாக வாக்களிக்கிறாங்க, பிறகு 4 வருஷத்துக்குள்ள விடயங்கள் நடைபெறும், திருப்பி ஒரு அலை வருது. நல்லாட்சியிலிருந்து தேசிய பாதுகாப்புன்ற ஒரு அலை வந்தது, தேசிய பாதுகாப்பிலிருந்து திருப்பி ஊழலற்ற ஒரு விடயம் என்ற ஒரு விடயம் வருது. இதில் நான் அடிப்படையில் கூற வர விடயம் என்னண்டா மயூரன், ஒரு கேள்வி ஒன்று இருக்கேனண்டா, இது ஆட்சியாளர்களுடைய மட்டும் இந்த பிழை இருக்கிறதா, அல்லாட்டி நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் எங்களை ஒருக்கா உத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதான்னு ஒரு கேள்வி வருது. அரகலையா நடந்தது உண்மைதான், இந்த முறை ஒரு அலையொன்று வந்தது உண்மைதான். ஆனால் ஏன் மீண்டும் மீண்டும் ஒரு அறை வர்றதுக்குரிய தேவையாக இருக்குது? நாங்கள் எங்களுடைய கடமையை வாக்கரசியலை தாண்டி செய்கிறோமாண்டா இல்லை. அப்போ எப்படி கடமைகளை செய்யலாம்ன்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேருக்கு ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்குண்டா, நாங்கள் என்பிபி அரசாங்கத்தில் 159 பேரை அனுப்பியிருக்கிறோம், அனுர்குமார் திசாநாயக் அவர்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம். இதோடு எங்களுடைய கடமை முடிஞ்சதானே நிறைய பேரோ நாங்கள் இப்போ அவைக்கு பொறுப்பு கொடுத்துட்டோம், இப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் போகலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டெண்டன்சி, இந்த ஒரு மன உணர்வு தான் மீண்டும் மீண்டும் எங்களை என்ன ஒரு ஹைக்கு கொண்டு வந்து திருப்பி என்ன அந்த உணர்வுகள் என்ன திருப்பி ஒரு விரக்தி ஒன்று வருது, திருப்பி இது மாறி மாறி நடந்து கொண்டிருக்கு. அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யலாம்? அப்போ இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்னென்னா உண்மையாகவே மக்கள் விரும்புகிற விடயம் என்ன? அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு மாற்றத்தை கேட்குறாங்க. இதுவரைக்கும் ஒரு குடும்ப ஆட்சிகள் இருந்தது, ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சி இருந்தது, எங்களுக்கு வேண்டாம், அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு மாற்றம் தேவை என்று சொல்கிறாங்க. அதில் நாங்கள் அடிப்படையாக ஒரு விஷயத்தை இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறேன்டா, இந்த என்பிபி அரசாங்கம் வந்ததோ இந்த அறுதி பெரும்பான்மை பெற்றதோ அந்த நீண்ட பயணத்தில் ஒரு ஸ்டாப் தான், அது டெஸ்டினேஷன் இல்லை, அது முடிவிடம் இல்லை. நாங்கள் முடிவிட அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் தேவைன்னா அது நாங்களும் சேர்ந்து பயணித்தா தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் சேஞ்சில் முதலாவது அடிப்படையாக செய்ய வேண்டிய வேலை, நாங்கள் யாருக்கு வாக்கு கொடுத்தோமோ அவர்களை எப்படி பொறுப்பு கூற செய்ய போகிறோம், அதை நாங்கள் செய்கிறோமா? ஏனென்றால் நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்குற ஒரு விடயம் என்னென்னா, எங்களுடைய வீட்டின் வந்து கதவை தட்டு மட்டும், அதாவது பொருளாதார நெருக்கடி ஒன்று வராட்டி அரகலையா இல்லை வந்திருக்காது, அரகலையா வந்திருக்காட்டி இப்படி மாற்றம் வந்திருக்குமாண்டா அது ஒரு கேள்விக்குறி. அப்போ நாங்கள் ஏன் அரகலையா வந்தேன்டா அங்கே பொறுப்பு கூறலுடைய அளவு குறைவு, பிரஜைகளால் முன்னெடுக்கப்பட்ட பொறுப்பு கூறலுக்குரிய அளவு குறைவு. நான் இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லிக்கொண்டதை நிப்பாட்டிக்கொள்கிறேன். 2022ஆம் ஆண்டு அரகலையா வந்த பிறகு அங்கே ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர் வெளியேற்றப்படுகிறார், புதியொருவர் ஜனாதிபதியாக வரார். கடைசி 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 100கணக்கான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. மிகவும் மிகவும் ஒப்ரெசிவ் லோஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அடக்குமுறைக்குரிய சட்டங்கள். உதாரணத்துக்கு நிகழ்நிலை காப்பு சட்டம், ஆன்டி டெரரிசம் பில் என்ற ஒரு விடயம் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. இந்த நேரத்தில் சிட்டிசன்ஸில் இருந்த ஒரு சில ஆக்களை தவிர, பிரஜைகள் ஒரு சிலரை தவிர நிறைய பேர் இதுக்கு எதிராக கோஷம் போடவில்லை. அப்போ எங்கே போச்சு அந்த சிஸ்டம் சேஞ்சுக்குரிய விடயம்? அப்போ ஒரு பொது வழியில் நாங்கள் யாரை எலெக்ட் பண்ணுறோமோ, யாருக்கு வாக்கு கொடுக்குறோமோ, வாக்களிக்கிறோமோ அவர்களை எப்படி நாங்கள் பொறுப்பு கூற செய்ய வேண்டும் என்றது நான் பார்க்குற சிஸ்டம் சேஞ்சில் மக்கள் செய்ய வேண்டிய அடிப்படையான முக்கியமான ஒரு கடமையாக நான் பார்க்குறேன்.